ஆஹா அமோகம்! என்ன அருமையான இடம்! கடை போட ஏத்த இடம் இதுதான். டக்குன்னு கடையை விரிக்கிறோம், வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். இதை கலக்குருவி, சீக்கிரமா இந்த இடத்துல கடையை போடு. பையில இருக்க துணியெல்லாம் எடுத்து அடுக்கு. கடையை உடனே போட்டாவணும். என்ன சொல்லுதியா முதலாளி? இங்கனையே கடையை போடுதிய? பார்க்கவே நல்லா இல்ல. ஆந்தையும் வவாலும் குடி போற இடம் மாதிரிலாம் இருக்கு. முதலாளி, ஒரு நல்ல இடமா பார்த்து போடுங்களா. ஒரு டீ கடை, பார்க்கு, பீச்சு, பெரிய மாலு, சினிமா தியேட்டர் இந்த மாதிரி இடத்துக்கிட்ட போட்டாலும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். இப்படி நடு காட்டுக்குள்ள கொண்டு போடுதில்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும் கலக்குருவி. அங்கனெல்லாம் கடையை போட்டேன்னு வையன், கூட்டமா இருக்கும். எப்படி கஸ்டமர் நின்று பொருளை பார்த்து வாங்குவாவ? கூட்டமா இருக்குன்னு எல்லாம் குழுன்னு ஓடிடும். இந்த ரோடு அந்த பெரிய டவுன் பக்கமா போற ரோடு. அக்கம் பக்கத்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த ரோட்டு வழியா தான் போவாவ. இங்கே கடையை போட்டாதான் ரோட்டு வழியா போற எல்லாரும் நம்ம நின்று பொருளை வாங்குவாவ. இதெல்லாம் உனக்கு புரியாதுக்குள்ள குருவி. இதுக்கெல்லாம் என்ன மாதிரி வியாபார யுக்தி வேணும். என்னோட வியாபார தந்திரத்தை பத்தி உனக்கு இப்ப தெரியாது, பின்னாடி புரிஞ்சுப்ப. என்ன தந்திரமோ திருட்டுத்தனமா போவாங்க முதலாளி. திருட்டனமா? என்ன பேசுற நீ? ஐயா சாரிங்க முதலாளி, ரைமிங்கா பேசும்போது தப்பா பேசிவிட்டேன். கொஞ்சம் மன்னிச்சு கொடுங்களா? புதுசா வேலை சேர்ந்திருக்க, அதனால ஒன்னும் மன்னிச்சு கொடுறேன் பத்துக்க. இனிமே பார்த்து ஒழுங்கா பேசணும். சரிங்க முதலாளி. சரி சீக்கிரமா கடையை போடு. அதுக்குள்ள என்ன அவசரம் முதலாளி? கடையை போட முதல்ல ஒரு 100 ரூபாய் தாங்க. இல்ல வியாபாரமே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள காசு கேக்குற? முதலாளி வியாபாரத்தை எப்பனாலும் ஆரம்பிச்சுக்கலாம் பத்துக்காங்க. பசி வயிறு கிள்ளுது. ஒரு 100 ரூபாய் தந்தீங்கன்னா 4 வடையை அமைக்கிட்டு வந்துருவேன். இது கலக்குறி, வேலையே பாரு முதல்ல, அப்புறமா போய் 2 பேரும் சேர்ந்து திங்கலாம். தாங்க முதலாளி, 2 வடை தின்ட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்க கடையை போட்டு வைங்க, வந்து வியாபாரத்தை பாத்துக்கலாம். பைய பிடிங்க முதலாளி, ரொம்ப யோசிக்காதீங்க. கடையை போட்டு வைங்க, இந்த வாரி. நான் முதலாளியா அவ முதலாளியா? எனக்கே உத்தரவு போட்டு குளிர்னு ஓடிட்டா. வேலைக்கு செஞ்சு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. என்ன வாய் பேசுற? முதலாளி நீங்க ஒரு வியாபார வள்ளல். உங்ககிட்ட வேலை செய்யறது எனக்கு கிடைச்ச புண்ணியம். நீங்க என்ன சொன்னாலும் கேப்பேன்னா. இவ பேச்சும் சரியில்லை, ஆளும் சரியில்லை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும், இல்ல நம்மளே ஏமாத்தி விட்டு போயிருவா. பார்த்து கொஞ்சம் வைக்கிட்டு கவனமா இருங்க. என்ன அருமையான இடம், இதுல கடையை போட முடியாதுன்னு சொல்லிட்டா. எப்படி கடையை போடுறேன்னு பாருங்க. என் திறமைய பத்தில துணி கடையில அருமையா திறந்தாச்சு. வியாபாரத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. ஆடியாப்பரு புத்தம் புதிய துணி வகைகள். 4 டப்பா 500 ரூபாய், 4 டப்பா 500 ரூபாய். பனாரசி பட்டு, புத்தம் புதிய பல வகை வண்ண பனாரசி பட்டு. சீக்கிரமா வாங்க, துணி வகைகளை அள்ளிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. என்னது 2 வடையை தின்னுட்டு வரதுக்குள்ள பெரிய கடை யாரோ திறந்துட்டாங்க. இந்த முதலாளி பைத்தி எங்க போச்சுன்னு தெரியலையே. வாங்க ஐயா வாங்க. சூப்பரான ஒரிஜினல் காட்டன் புடவை 500 வாங்க. ஓ, இது நம்ம கடை தானா? பேசிட்டு இருக்கிறது நம்ம முதலாளி தான். இந்த பைத்தியம் தொலைஞ்சு போச்சுல நினைச்சேன். பரவாயில்லையே, கடையை நல்லா அருமையா தான் திறந்து வச்சிருக்கு. இந்த கலக்குருவி இருக்கு, அங்க வாயை பார்த்துட்டிக்கா. ஏ கலக்குருவி, சீக்கிரம் வந்து வியாபாரத்தை பாரு. வாடை முதலாளி. முதலாளி உங்களுக்கு என்ன திறமை போவாங்க. இந்த நடு ரோட்ல இவ்வளோ பெரிய கடையை திறந்து விட்டியே. உங்களுக்கு மண்டை காலி நினைச்சேன் முதலாளி. ஆனா பாத்தீங்களா எவ்வளவு அழகா கடையை திறந்து விட்டியே. சாரி முதலாளி, உங்களை பத்தி தப்பா நினைச்சு விட்டேன். ஏ கலக்குருவி, வர உன் பேச்சு சரியில்லை பத்துக்க. வேலையில சேர முன்னாடி வேலையை விட்டு ஓடிவிடாது, ஒழுங்கா இருந்துக்க. ஐயோ, அப்படி மட்டும் பண்ணி விடாதே முதலாளி. உங்ககிட்ட இருந்து வியாபார திறமைகளை நான் கத்துக்கணும் முதலாளி. அதுக்கு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஆசையா உங்களை தேடி ஓடோடி வந்த என்ன விரட்டி விட்டுறாதே முதலாளி. சரி ரொம்ப நெஞ்சு நக்காத, வியாபாரத்தை பாரு. எப்படி தூளுக்கள் அப்படின்னு பாருங்க முதலாளி. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. துணி வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. எல்லா துணி நம்ம கடையில கிடைக்குங்க. கறி துணி, அழுக்கு துணி, இட்லி துணி, கோமண துணி, அனைத்து வகையான துணிமணிகளும் வாங்கிட எங்க கடைக்கு வாங்க. ஏய் கலக்குருவி, என்னத்த உளறா? என்ன முதலாளி, என்ன ஆச்சு உங்களுக்கு? நிம்மதி 4 வார்த்தை பேச விட மாட்டீங்களா? என்ன காரி துணி அழுக்கு துணி வாங்கி விற்காத? ஏன் முதலாளி, இது ஒரு வியாபார யுக்தி. இது கூட உங்களுக்கு தெரியல? இப்படி தப்பா சொன்னாதான் 4 பேர் வந்து எட்டி பார்ப்பாவ. அப்பதான் 2 பேர் துணியை வாங்குவாவ. இது கூட தெரியலையா உங்களுக்கு? என்னதான் வியாபார வள்ளலோ. உன என் வியாபாரத்தையும் சந்திக்கப்படுறிய. முதல்ல 2 கஸ்டமர் பிடிச்சி துணியை வித்து பாரு, அப்புறம் தெரியும். 2 துணி என்ன முதலாளி, கடைக்கிற 50 துணியை வித்து போடுறேன். பாப்போம் துணியை விக்கிறியா இல்ல தொண்டை தண்ணி வாத்துட்டே நிக்கிறியோ, யாருக்கு தெரியும்? நீங்களும் பாருங்க முதலாளி. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மை பவர். பாப்போம் உன் பவர் என்னது, பவுலர் என்னன்னு பாத்துருவோம். அப்புறம் உன் கண்டிஷன் முதலாளி. பாருடா கண்டிஷனாமே. என்ன கண்டிஷனு? இப்படி கலக்குருவின்னு சொல்லாதே முதலாளி, நல்லாவே இல்ல. நீங்க அம்சமா அழகா கூப்பிடுற மாதிரி தான் எங்க அம்மா எனக்கு பேர் வச்சிருக்காவ. அப்படியா? அப்படி என்ன பேர் வச்சிருக்காவ? லட்சுமி முதலாளி, லட்சுமி, அழகு லட்சுமி.
என்னது லட்சுமியா? அது அழகு லட்சுமி வேற. ஏ கலக்குருவி, உனக்கு இந்த லட்சுமி குச்சிமி பேர்லாம் சரியில்லை பத்துக்க. எந்த ஊர்ல லட்சுமிக்கு முடி இப்படி கலர் கலரா இருந்துச்சு? உனக்கு கலக்குருவிங்கிற பேர் தான் அருமையா இருக்கு. முதல்ல பேர மாத்து. ம்ம். இது பியார் மட்டும் இதுக்கு சரி இருக்கா பத்தியல? சின்ன பொண்ணு மாடுமே இருக்கு, இது சின்ன பொண்ணு பியார் வேற. ஏன் பியார் நல்லதானே இருக்கு. என்ன அழகா எங்க அம்மா பியார் வச்சிருக்கா அழகு லட்சுமின்னு. அத சொல்லி கூட்டதான் நின்ற மொல்லாளிக்கு. நீங்களாச்சும் என்ன அழகு லட்சுமின்னு கூப்பிடுங்க என்ன. ஏ கலக்குருவி, நான் அங்க என்ன பேசிட்டு இருக்க? வேலையை பேரு. இது வந்துட்டே மொல்லாளி. இப்ப வேலையும் ஆரம்பிச்சு விடுங்க. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. ஆடி ஆப்பல அருமையான துணி போட்டிருக்கோங்க. வாங்கம்மா வாங்க. மலிவான விலையில நல்ல தரமான துணி வாங்கிட எங்க கடைக்கு வாங்க. ஏ கலக்குருவி, எங்க பாரு, ஒரு கஸ்டமர் வரவ. ஒழுங்கா பேசி 2-3 துணியை வித்துப்பிடு. சரி மொல்லாளி. புதுசா ரோட்டு வாரத்துல கடை போட்டிருக்காவ. துணி கடை மாதிரி தான் இருக்கு, போய் பாப்போமா. வீட்டுக்கு போடுற மாதிரி இருந்தா சேலை துணிமணி இருந்தா வாங்கிட்டு வருவோம். வாங்கக்கா வாங்க. என்ன மாதிரி துணி பார்க்குறியே? வாரேம்மா. இந்த வீட்டுக்கு போடுற மாதிரி சேலை துணி இருக்கா? இந்த பூனை சேலை காட்டன் சேலைலாம் எடுத்து காட்டுங்க பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு போடுற மாதிரி என்னக்கா? கல்யாண வீட்டுக்கு கட்டிட்டு போற மாதிரி தகன்னு பட்டு சேலை முத கொண்டு நாங்க வச்சிருக்கோம். நல்ல கோல்டு சரிகை, சில்வர் சரிகை, காப்பர்னு வகை வகையா இருக்கு. என்ன வேணா கேளுங்கக்கா, எடுத்து தரேன். ஏ கலக்குருவி, பட்டு சேலை நம்மகிட்ட கிடையாது பத்துக்க. வாயை கொடுத்து மாட்டிக்காத, ஒழுங்கா பேசு. பட்டு சேலையும் வச்சிருக்கலாமா? பட்டு சேலை இப்போ வேண்டாம் பார்த்துக்கம்மா. இந்த வீட்டுக்கு போகிற சேலையை மட்டும் காட்டுங்க. அப்படியே இந்த நைட்டி, இந்த சின்ன பிள்ளைகள் துணிமணி இருந்தாலும் காட்டுங்க. என் அவளுக்கு பார்க்கணும். சரிக்கா, இந்த எடுத்து வாரேன். மலாளி, நடுவழியில் மரமே நிற்காதே, ஓரமா போங்க. எங்க முதலாளி அக்கா இவிய, நீங்க வாங்க துணி பார்ப்போம். இன்னும் இந்த சேலையெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கானே. கஸ்டமர் தான் நல்லா தான் பேசுறா. நம்மளை கண்டா மட்டும் வல்லவளும் உள்றாள் என்னத்துக்கு? இந்த மாதிரி சேலை தான் நல்லா இருக்கு பார்த்துக்கோங்கம்மா. இது வேற கலர் இருந்தால் எடுத்து கூட. இந்த சேலையை வந்து பிரிச்சு காட்டுவியா? அதுக்கு எனக்கு தாராளமா பிரிச்சு காட்டுறேன். என்ன கலர் வேணும் மட்டும் சொல்லுங்க, சட்டத்துக்கு எடுத்து போறேன். நல்ல கிளி பச்சை கலரா பார்த்து போடுமா. கிளி கலர்லயே இருக்கானே, அது மூக்கு கலர்ல பாடு இருந்தாலும் பரவாயில்ல. கீழி கலர்ல சேலை, அதோட மூக்கு கலர்ல பாடுது. நல்ல வித்தியாசமா தான் கேக்குது இந்த பொம்பளை. இருங்கக்கா, எடுத்து காட்டுறேன். கலர் ரொம்ப அழகா இருக்குமா, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு பத்துக்க. அப்படியேக்கா, அப்ப சேலையை எடுத்துக்கிறீங்களா? சரி எடுத்துக்கிறேன். இன்னும் 2-3 சேலை காட்டுமா. இன்னும் 2-3 தேவைப்படுது பத்துக்க. மலாளி, என்ன வாரம்னு வேடிக்கை பத்தி இந்த சேலையும் வாங்குங்களா. அப்பதானே கஸ்டமர் பிரியா என்ன அடுத்த துணியை பார்க்க முடியும். இந்த வந்துட்டேன் கலக்குருவி. இக்கா சேலை தெரியல, நான் வச்சுக்கிறேன். இந்தம்மா வச்சுக்க. ஏம்மா, இங்க இதுதான் முதலாளியோ? ஆமாக்கா. ஏப்ல, இது முதலாளி மாதிரியா இருக்கு, பியாக்கலாண்டு மாதிரிலாம் இருக்கு. பார்த்து யாரும் ஏமாத்தி விடாம வியாபாரத்தை ஒழுங்கா நீ பார்த்துக்க. இக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. கஸ்டமர் நீங்கள் பற்றியில அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அவையில் நல்லா தான் வியாபாரம் பார்ப்பவே. அப்படியாம்மா? சரி பரவாயில்ல, இதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. வாங்கக்கா, துணியை பார்ப்போம். இந்த பொம்பளை என்ன பியாக்கலாண்டுங்குது? இந்த கலக்குருவி இதுக்கு உளுந்து உளுந்தா சரிக்கா? இந்த பொம்பளை போட்டோம், அப்புறம் இதுக்கு இவளுக்கு. மலாலி, இந்த அக்கா இந்த துணியெல்லாம் வாங்கியிருக்கா மலாலி, பில்லு போட்டு கொடுங்க. சரி போட்டு கொடுக்கேன். இக்கா எல்லாம் சேர்த்து 1500 ரூபா ஆச்சுக்கா. அப்படியே அவ்வளோதான் ஆச்சோ? பரவாயில்லையம்மா, நிறைய துணி எடுத்துக்க, விலை கம்மியாக தான் இருக்கு பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குமா எல்லா துணிமணியா? ரொம்ப நன்றிக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கக்கா, நம்ம கடைக்கு துணி வாங்க வரட்டும். சரிம்மா சொல்லியேன். ஏ கலக்குருவி, துணியெல்லாம் பையில போட்டு கொடு, அப்படியே காசை வாங்கி கல்லால போட்டு. சரிங்க மலாலி. சரி வாரேன் பிள்ளைகளா. சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க எனக்கா. சரிம்மா சரி. என்ன மலாலி, என் வியாபாரம் யுக்தி எப்படி? ஒரு கஸ்டமர்கிட்டே 1000 ரூபாய்க்கு வியாபாரம் பார்த்துட்டேனா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆமா, அந்த பொம்பளை என்ன பியாக்கலாண்டுங்குது? நீயும் உளுந்து உளுந்து சரிக்கா. பேர நீங்க பேனு நின்னா அந்த பொம்பளை அப்படிதான் சொல்லிட்டு போவா. ஒழுங்கா ஆக்டிவா இருங்க மலாலி. வாய திறந்து கதையே கொசு உள்ள பேர போகுது. ஏ கலக்குருவி, மலாலி எங்க பாருங்க, அடுத்த கஸ்டமர் வராவே. வாங்கக்கா வாங்க. என்ன மாதிரியான சேலைலாம் பார்க்க ஆசைப்படுறிய? இது சேலை கடையா? நான் என்னமோ பிளாட்டு பாட்டில் துணி போட்டு விற்காவ. நைட்டி, பிள்ளைகளுக்கு போடுற ஷார்ட்ஸு, டிஷர்ட்லாம் இருக்குன்னு நினச்சேன். சேலைலாம் வச்சிருக்கீங்களோ? ஆமாக்கா, எல்லா துணியும் எங்ககிட்ட இருக்கு பார்த்துக்கோங்க. நைட்டி, பாவாடை, சேலை, பட்டு சேலை, பூனை சேலை, காட்டன் சேலை எல்லாம் இருக்குக்கா. உமா பாத்தியா? எல்லா சேலையும் இங்கே இருக்கான் பார்த்துக்க. நம்ம சேலை பார்ப்போம்மா. பாப்பங்கா. உமா, திருவிழா வருது பார்த்தியா? பெரிய கடையில் போய் துணி எடுத்துன்னு வச்சுக்கே நிறைய செலவாயிரும். இங்கன்னா சேலை பார்ப்போமே, நல்லா இருந்தனா திருவிழாக்கு கட்டிக்கலாம்ல. ஆமாக்கா. அப்படியே பிள்ளைகளுக்கு இருக்குதான்னு கேட்போம் பார்த்துக்க. இருந்துன்னா அவர்களுக்கும் எடுத்துருவோம். ஆமாக்கா. நம்ம புருஷனுக்கு எடுக்கண்டாம் உமா,
தேவைன்னா அவிய போய் எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கும் பிள்ளைகளுக்கும் முதல்ல எடுத்துருவோம்மா. சரிக்கா. வாவுமா, என்னெல்லாம் துணிமணி இருக்குன்னு பார்ப்போம். வாங்குக்கா போவோம். ஏம்மா, எங்கள் ஊரில் திருவிழா வருது பார்த்துக்கங்க. அதுக்கு போடுற மாதிரி நல்ல துணிமணியாக பார்த்து காட்டுங்கண்ணே. ஓஹோ, திருவிழா வருதாக்கா? திருவிழாக்கு போடுற மாதிரி நல்ல சரிக்கு வச்சுட்டாலும் சூப்பரா இருக்கு பார்த்துக்கங்க. கெட்டுனா மடிப்பு குலையாம அழகு பிள்ளை மாதிரி சூப்பரா நிற்கும். வாங்க வாங்க எடுத்து காட்டியே. மலாலி, என்ன கலக்குருவி மரமாய் நடுவில் நிக்காதே, ஓரமா போன்னு சொல்ற அப்படித்தானே? ஓரமா போய் நிக்கேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஓரமா போய் நில்லுங்க மலாலி. ஏக்கா, நீங்க 2 பேரும் உள்ள வாங்கக்கா, சேலையை பார்ப்போம். பரவாயில்லையே, இந்த குருவி நல்லா தான் வியாபாரம் பார்க்கா. நான் நினைச்ச மாதிரிலாம் இல்ல. ஏக்கா, நீங்களும் பட்டு சேலை கெட்டு போனவனுக்கு உங்களுக்கு மரியாதையா இருக்கும். நான் பட்டு சேலையா எடுத்து காட்டட்டுமா? ஏம்மா, பட்டு சேலை இருக்குங்கயே இந்த கடைக்குள்ளே எங்கன்னு இருக்கு? ரோட்டு ஓரத்தில் போட்டிருக்கீங்களா? பட்டு சேலைலாம் வச்சிருக்கீங்களாக்கும்? ஆமாக்கா, ரோட்டு வாரத்துல போட்டிருக்கோம். சாதாரண எடை போடாதியே. பெரிய கடைக்கு ஈக்குவலா எல்லா பொருளும் நம்ம கடையில இருக்கும். உங்க அழகுக்கு கலருக்கு ஏத்தவே அருமையான புடவையை எடுத்து போடுறேன். போடுமா போடு. என் கலருக்கு எந்த சேலை எடுத்துக்கிட்டாலும் அம்சவழி மாதிரி இருப்பேன். நீங்கள் அம்மா சொல்லாபத்துக்கு இந்த உமாக்கு தான் அவளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போடு. எனக்கு எல்லா கலரும் எடுப்பாதான் இருக்கும். இந்த சேலையை பாருங்கக்கா. நல்லா தான் இருக்கு. ஏன் உமா, இந்த சேலையை பாரா. நல்லாதாக்கா இருக்கு. கலரு பளிச்சுன்னு இல்லல்ல. வேற கலரை கேட்டு வாங்குங்க. ஆமாம் உமா, நீ சொல்லுதும் சரிதான் பத்துக்கு. நல்லா பளிச்சுட்டு இருந்தால் தானே திருவிழா போகும்போது சொல்லிக்க முடியும். இதை கட்டினா டீ பிளேட்டு மாதிரில சப்புன்னு இருக்கும். இம்மா, இந்த டீ பிளேட்டு மாதிரி மங்கி போனது வேண்டாம் பத்துக்கு. நல்ல சீரியல் லைட்டு மாதிரி சிகிச்சின்னு இருக்கிறதா பார்த்து எடுத்து போடு. இருங்கக்கா, எடுத்து தாரேன். இதுவே மக்கி போன விடிபல்பு மாதிரி தான் இருக்கு. இது சேலையை குறை சொல்லுது. இந்த சேலையை பாருங்களா. ஏன் உமா, சேலையை பத்தியா? நல்ல அழகா இருக்கு பத்தியா? ஆமாக்கா, கலர் சூப்பரா இருக்கு உமா. நீ கட்டினாலும் நல்லா இருக்கு, நான் கட்டினாலும் நல்லா இருக்கும் பத்துக்க. எடுத்துருவோமா இதையே? ஆமாக்கா, எடுங்க. இல்லை, இன்னும் 2-3 சேலையை பார்ப்போமா உமா? வேண்டாக்கா, நேராயிட்டு கிடக்கும். இதே எடுங்க போவோம். ஆமாம் உமா, அது சொல்லுதுன்னு சரிதான் பத்துக்க. இதே எடுத்துட்டு போவோம். ஏம்மா, இந்த சேலை பிடிச்சிருக்கு பத்துக்க 2 பேருக்கும். ஒரே மாதிரி 2 இருக்கா? ஆளுக்கு ஒன்று தாயேன். ஒரே மாதிரி 2 என்னக்கா? 3 ஆளு கூட கேட்டா தருவோம். அந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சிருக்கோம். 2 சேலை தானே, தாராளமா ஆளுக்கு எடுத்துக்கோங்க. சரி, விலை எப்படி? அக்கா, அதுல எங்க மலாலி தான் தெரியும் பார்த்துக்கோங்க. அவகிட்ட கேட்டுக்கிறீங்களா? மலாலி, மலாலி, இந்த சேலைக்கு விலைன்னு கேட்காம அங்கே பல்ல கட்டாதீங்க, வந்து பாருங்க. இந்த கலக்குருவி வரவரை நம்மள ரொம்ப டேமேஜ் பண்றாளே. இது சரியா வராது. நம்மளே எங்க போயிருவோம். கலக்குருவி 800 ரூபா பார்த்துக்க இந்த சேலை. ஏன் உமா, கேட்டியா? 800 ரூபாய் தான் பத்துக்க. அந்த பெரிய கடையில் போய் எடுத்ததுதானே 1000-2000 சொல்லியிருப்பாங்க. 800 ரூபாய் லாபம் தான் உமா. ஆமாக்கா, கேட்டுனா செல்லம் போல நிற்கும் பார்த்துக்க உமா. வா, எடுத்து விடுவோம். சரிக்கா. என்னமா யோசனையா இருக்கு? சேலை பிடிக்கலையோ? அப்படிலாம் இல்லை, ரொம்ப பிடிச்சிருக்கு. டக்குன்னு பேக் பண்ணி தாங்க வாங்கிட்டு ஓடிடுறோம். இந்தங்கா, எடுத்தாரே கொண்டு போங்க. ஏக்கா, சேலையெல்லாம் பேக் பண்ணி இந்த கட்டப்பையில வச்சிருக்கேன்க்கா. சரிம்மா, வாரோம். உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டிலே நம்ம கடையை பத்தி சொல்லுங்கக்கா. கண்டிப்பா சொல்லுதோம். உமா, பாத்தியா? பெரிய கடைக்கு போனா கூட கம்பு போய் தர மாட்டேக்கா இந்த காலத்துல. இந்த சின்ன கடையில இவ்வளவு அழகா கம்பு போய் தர பத்தியா உமா? ஆமாக்கா. இதுக்காகவே இந்த கடைக்கு வரலான்னு நினைக்கிறேன் உமா. ஆமாக்கா. வா உமா, போவோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு இந்த கடையை பத்தி சொல்லுவோம். சரிக்கா. கலக்குருவி, நான் நினைச்ச விட உன் வியாபாரம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் முதலாளி. அப்படியே சம்பளத்துல 2000 கூட்டிட்டாங்க. அடி அத்தி, இது என்ன வம்ப போச்சு?